வேக வச்சு எடுத்து வச்சாச்சு காலிஃப்ளவரை. நான் உப்பு போட்டு தான் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனுக்கு போட்டுட்டு நம்ம வந்து சில்லி பவுடர், அது வந்து ஏன்னா காரத்துக்கு நம்ம இதுதான் சேர்க்க போகிறோம், அதனால் சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கலர் சில்லி பவுடர் இருக்குது, காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பல்லாரியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த ஸ்டேஜுக்கு வந்து பல்லாரி வந்து நல்லா வதங்கிடணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதோடு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், பெப்பர் வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட லைட்டாக போட்டுக்கோங்க ஒரு இனிப்புக்காக. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.